அதே சமுதாயம் இளைஞர்கள் பருவம், அந்த சமுதாயத்தில் இளைஞர்கள் இருக்கக்கூடிய அந்த பெரும்பாலான இளைஞர் கூட்டம் இழிவை கொண்டு அழிவை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஒட்டுமொத்த முழு சமுதாயமும் இழிவை கொண்டுதான் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாத்தை பரப்புவதற்காக, இந்த இஸ்லாத்தை எடுத்து வைப்பதற்காக, இந்த இஸ்லாத்தை இந்த உலகத்தில் சேர்ப்பதற்காக அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தான்? ஒரு இளைஞர்களை தான். பல சம்பவங்கள் நாங்கள் பார்க்கலாம், பல சம்பவங்களை நாங்கள் பார்க்கலாம். இஸ்லாமிய பங்களிப்பில் இளைஞர்களுடைய பங்களிப்பில் பார்க்கும் பொழுது யாரெல்லாம் நபியாக அனுப்பப்பட்டார்களோ அவர்கள்லாம் இளைஞர்கள், 40 வயது அனுபவம் பெற்ற ஒரு இளைஞர்கள் தான். அதை விட குறைவான வயசிலும் சில நபிமார்கள் நபித்துவம் பட்டத்தை அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், இந்த மாதிரி பல சஹாபா நபிமார்கள் இருக்கிறார்கள். அப்ப இந்த உலகத்தில் இந்த இஸ்லாம், இந்த தஅவா, இந்த இஸ்லாத்தை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய முழு பொறுப்பை எல்லாம் யாரிடம் ஒப்படைத்தான்? ஒரு நபியின் மீது. அந்த நபிமார்கள் எல்லாம் இளம் வயதில் ஒரு வாலிபராக இருந்தார்கள், ஒரு இளைஞராக இருந்தார்கள். இங்க பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எல்லா இடங்களிலும் சொல்லியிருப்பார். வெறும் 2-3 ஜுஸூவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் வந்திருக்காது. இது எல்லா ஜுஸூவிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் வந்திருக்கும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி ஒவ்வொரு வகையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி அவர்களை பின்பற்றுங்கள், மில்லத் அபி இப்ராஹிம், உங்களுடைய தந்தையாக இருக்கக்கூடிய இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், அதே மார்க்கம் தான் உங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அவ இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது சூரத்துல் அன்ஆமுடைய வசனத்திலும் சூரத்துல் அம்பியா சொல்லக்கூடிய அந்த வசனத்திலும் 21வது அத்தியாயம் 6வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லுகிறார்? அந்த இளைஞராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் என்ன செய்தார்கள்? ஒரு சமுதாயம், அவர்களுடைய சமுதாயம் வந்து கேட்டார்கள், எங்களுடைய தெய்வங்களை நாங்கள் வணங்குவதற்காக ஒரு ஊருக்கு பெருநாளாக கொண்டாடுகின்றோம், நீங்களும் வாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொன்னார்கள்? இன்னி சகீம், நான் நோயாளியாக இருக்கிறேன், நான் நோயாளியாக இருக்கிறேன். என்ன நோய்? ஷிர்கிலிருந்து விலகி இருக்கிறேன், அதான் நோய். அப்ப அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அதனால அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த பெருநாளுக்கு போகவில்லை. அந்த கல் தெய்வங்களை வணங்கக்கூடிய அந்த கொண்டாட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போகவில்லை, மாறாக தனியாக இருந்தார்கள். இருந்து என்ன செய்தார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்